சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து இளைஞரணி மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் முன்மொழிந்த 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியையும் மருத்துவத்தையும் மாநில பட்டியலுக்கு மாற்றிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கான சட்ட வழிமுறைகளை இளைஞரணி முன்னெடுக்கும் என்று இந்த இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு கேடயமும் வாளையும் அமைச்சர் KN நேரு வழங்கினார். அதேபோல் இருவருக்கும் கட்சி நிர்வாகிகள் வெள்ளி செங்கோலை வழங்கினர். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மாநில அரசுகளிடம் எவ்வித ஆலோசனையும் மேற்கொள்ளாமல் மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வருவதாக தெரிவித்தார். பலமுறை வெள்ள நிவாரண நிதி கேட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். ஒன்றிய அரசுக்கு பணம் தர ஏடிஎமாக மாநிலங்களை மாத்திட்டாங்க. மிகப்பெரிய இயற்கை பேரிடர் காலத்தில் கூட நமக்காக உதவி செய்யறது இல்லை. பேசுனாங்கள சமீபத்தில் வந்த பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. பிரதமர் வந்தார் தருவேன்னார், நிதியமைச்சர் வந்தார் தருவேன்னார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் தருவேன்னார், உள்துறை அமைச்சரை நம்ம TR பாலு அவர்கள் தலைமையில எம்பிக்கள் எல்லாம் பார்த்தப்போ அவரும் தருவேன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் ஒண்ணு வரல. முன்னதாக பேசிய அமைச்சர் உதயநிதி நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என மேடையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் வேண்டுகோள் வைத்தார். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க. கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்பிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம். மாநாட்டில் பங்கேற்ற திமுக தொண்டர்களுக்கு 50,000 கிலோ மட்டன், 50,000 கிலோ சிக்கனுடன் பிரியாணி சமைத்து பரிமாறப்பட்டது. மதிய வேளையில் விநியோகிக்கப்பட்ட பிரியாணியை போட்டி போட்டு தொண்டர்கள் வாங்கினர்.